எவ்ரிவன். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிடக்கூடிய ஹெல்த்தியான சிக்கன் சூப் ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கடாயை அடுப்பில் வச்சு கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேங்க. நெய் உருகுனதும் வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கன் பீசஸை அதில் ஆட் பண்ணிடலாம். எப்போவுமே சிக்கன் சூப் செய்யும் போது இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுங்கள், அப்போ தான் கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும். இப்போது இதை ரெண்டு பக்கமும் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இது நல்லா ஃப்ரை ஆனதும் சூப்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துருவோம். அதுக்கு தண்ணி சேர்த்துட்டு உப்பு சேர்த்துக்கிறலாம். அதோட உப்பையும் சேர்த்து நல்லா ஒருக்கா மிக்ஸ் பண்ணிடுவோம். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி ஒன்று போட்டு 7லேருந்து 8 நிமிஷம் இதை நல்லா அவிய விட்டுடலாம். இப்போது 8 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள், சூப்பராக அவிஞ்சு வந்துடுச்சு. நெய் ஊற்றிருக்கிறனால நல்ல வாசனையாக இருக்குது. ஸோ நீங்கள் சூப் செய்யும் போது நெய் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சிக்கன் பீஸெல்லாம் ஒரு டிஷ்க்கு எடுத்துருவோம். எல்லாத்தையும் எடுத்துட்டு இந்த வாட்டரை அப்படியே மூடி வச்சிடலாம். அடுத்ததாக சூப்புக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் கோவா எடுத்திருக்கேன், அப்புறமா கேரட், அப்புறமா ஸ்ப்ரிங் ஆனியன் எடுத்திருக்கேன். எப்போவுமே சூப் செய்யும் போது இந்த மாதிரி சின்ன சின்ன கேரட் யூஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப பெரிய கேரட்டில் டேஸ்ட் கம்மியாக தான் இருக்கும். ஸோ சூப் செய்யும் போது இந்த மாதிரி சின்ன கேரட் யூஸ் பண்ணிங்கன்னா டேஸ்டியாகவே இருக்கும். கேரட் இந்த மாதிரி கட் பண்ணிடலாம். சுக்கு அநேகமாக வெஜிடபிள்ஸ் சின்னதாக தான் கட் பண்ணி போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி அதை ஒன்று சேர்த்து குறுக்கு கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி பாக்ஸாக சின்னதாக கட் பண்ணி எடுத்துடலாம். இது மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா கேரட்டையும் கட் பண்ணிவிட்டு கோவாவையும் கொஞ்சம் நீளமாக மெல்லிசாக கட் பண்ணிக்கிடுவோம். இந்த மாதிரி மெல்லிசாக கொஞ்சம் நீளமாகவே கட் பண்ணிக்கோங்க, அப்போ பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். எல்லா கோவாவும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம். அடுத்ததாக நான் கொஞ்சம் போல் ஸ்ப்ரிங் ஆனியன் எடுத்திருக்கேன். இதையும் சின்னதாக கட் பண்ணிக்கிடுவோம். இந்த மாதிரி கணக்கான சைஸில் அதை கட் பண்ணிக்கிறேங்க. இதே போல் நம்ம எடுத்து வச்சிருக்க பூண்டு, அப்புறமா சின்ன வெங்காயம், இதையும் எவ்வளோ குட்டியாக கட் பண்ண முடியுமோ அந்தளவு குட்டியாக கட் பண்ணிக்கிறேங்க. பூண்டை நீங்கள் பேஸ்ட் பண்ணி போட்டாலும் பரவாயில்லை, இந்த மாதிரி போடுறது ரொம்பவே நல்லது. இதோடு நீங்கள் இஞ்சி சேர்த்துக்கணும்னு விரும்புனீங்கனாக்கா இஞ்சியும் சேர்த்துக்கிறலாம். இஞ்சி ரொம்ப ஹெல்த்தியானது. நம்ம வீட்டில் இஞ்சி சேர்த்து சாப்பிட மாட்டாங்கன்றதுனால நான் அவாய்ட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணிடலாம். அடுத்ததாக ஒரு கப்பில் 3/4 கப் அளவு தண்ணி எடுத்திருக்கேன். அதில் 2.5 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். கார்ன்ஃப்ளவர் நல்லா கரைச்சிடலாம். சூப்பராக கரைஞ்சிருச்சு, அது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக நம்ம அவிச்சு எடுத்தோம்ல சிக்கன், அதை முள்ளெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி சதைகளை மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். இதை ஒரு மிக்சியில் போட்டு நான் லைட்டாக ஒரு 2 தடவைக்கு மாதிரி பிளைண்ட் பண்ணி எடுக்க போகிறேன். பாருங்கள், சூப்பராக பொடி பொடியாக வந்துருச்சு. உங்களுக்கு இப்படி விருப்பம் இல்லைன்னா சின்ன பீஸாக கட் பண்ணி கூட போட்டுக்கலாம். இப்போ கடாயை அடுப்பில் வச்சு நெய் சேர்த்துடலாம். நெய் சூடானதும் வெட்டி வச்சுருக்க வெங்காயம், பூண்டு இது ரெண்டையும் சேர்த்துருவோம். இது ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இந்த வெங்காயமும் பூண்டும் கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை ஆன உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கேரட், கோவா இது ரெண்டையும் சேர்த்துக்கிறலாம். அது ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறலாம். உப்பு சேர்த்து அதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க சிக்கன் அவிச்ச அந்த தண்ணி இருக்குல்ல, சிக்கன் ஸ்டாக்
அதை வந்து இதோட ஆட் பண்ணிக்கிடுவோம். கண்டிப்பாக இதை ஸ்கிப் பண்ணாமல் செய்யுங்க. சிக்கன் ஸ்டாக் வந்து ரொம்பவே ஹெல்த்தியானது. கட்டாயம் அதை ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை மூடி ஒரு 5 மினிட்ஸ் வேக விட்டுடலாம். இப்போ பாருங்கள், சூப்பராக வெந்துருச்சு. இது இப்போது மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம பிளெண்ட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் பீசஸ் இதில் சேர்த்துடுவோம். எல்லா சிக்கனை ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணி இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், ஆல்ரெடி இப்போவே திக்காக இருக்குது. இதில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிறோம். கார்ன்ஃப்ளவர் வந்து ஆட் பண்ண உடனே நமக்கு திக்னஸ் கிடைக்காது. கொஞ்சம் சூடு ஆக ஆக தான் நமக்கு தேவையான திக்னஸ் கிடைக்கும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொதிக்க விட்டுருங்க. இப்போ பாருங்கள், சூப்பராக கொதிச்சு வந்துருச்சு. இப்போ இதோட முட்டையில் இருக்கிற வெள்ளைக்கரு கொஞ்சமாக சேர்த்து அதை சேர்த்துக்கிட்டே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா ஒரே இடத்துல கட்டியாக நீண்டணும். ஸோ இந்த மாதிரி ஒரு கையில் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு ஒரு கையில் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அந்த எக் ஒயிட் வந்து வேகும் போது வந்து சூப்பராக அழகாக இருக்கும். இதுக்கு கொஞ்சம் எலுமிச்சை சாறு சேர்த்துக்கிறலாம். கொஞ்சமாக மிளகுத்தூள், அப்புறமா வறுத்து பொடி பண்ணின சீரகத்தூள், இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கடைசியாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஸ்ப்ரிங் ஆனியனை ஆட் பண்ணிடுவோம். ஆட் பண்ணி லைட்டாக ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கிறலாம். இந்த ஸ்ப்ரிங் ஆனியன் ஆட் பண்ணதும் மிச்ச நேரம் வச்சுருக்க வேணாம், ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. அந்த ஸ்ப்ரிங் ஆனியன் நல்லா வெந்துருச்சுனாக்கா கலர் இல்லாமல் போயிடும். இப்போ பாருங்கள், சூப்பரான சூப் ரெடி ஆகிடுச்சு. சிக்கன் சூப் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கொடுக்கக்கூடிய ஹெல்த்தியான சூப் ஒன்று தான் இது. என்னோடய வீட்டில் வந்து ஒன்ஸ் அ வீக் கண்டிப்பாக இந்த ரெசிபி இருக்கும். ஹஸ்பண்ட்க்கும் குழந்தைக்கும் மற்றவங்களுக்கும் ரொம்பவே பிடிச்ச ரெசிபி. இந்த வீக் சிக்கன் சூப்னாக்கா நெக்ஸ்ட் வீக் வந்து வெஜிடபிள் சூப் செய்வேன். இந்த மாதிரி மாறி மாறி செய்வேன். சூப்பராக இருக்கும். செஞ்ச உடனே எல்லாமே காலி ஆகிடும். நல்ல ஹெல்த்தியானது. என்னோடய பையனுக்கு வந்து இந்த சூப்னால் ரொம்பவே பிடிக்கும். சம்டைம் இதோட சாதமும் கலந்து நான் கொடுப்பேன். ரொம்பவே விருப்பமாக சாப்பிடுவார். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னாக்கா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். என்னோடய ஹஸ்பண்ட்க்கு வந்த உடனே நான் எடுத்துக்கொண்டே கொடுத்தேன். அவருக்கு பிடிச்ச ரெசிபின்றதுனால அவர் விருப்பமாக சாப்பிட்டாரு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ஹஸ்பண்ட்க்கும் உங்களோட குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு பிடிக்கும் இந்த ரெசிபி. தேங்க்யூ.